Hello students, welcome to my channel Crack NEET Biology. I'm yes Pratibha, a postgraduate in biotechnology. Students, இன்னைக்கு நம்ம வந்து class 11 chapter 8 cell the unit of life பத்தி பார்க்கலாம். இந்த டாபிக்ல இருந்து என்னென்ன நீட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம சைட் பை சைட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. So students, when you look around, you see both living and non-living things, right? So உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், you must have wondered what makes the organism living. ஸோ இந்த நான் லிவிங் திங்ல என்ன இல்லை, லிவிங் திங்ல இருக்கிற என்ன வந்து நான் லிவிங் திங்ல இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா த ஆன்சர் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் த செல். செல் வந்து எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லையும் இருக்கும். ஆல் organisms are composed of cells. Okay, some are composed of single cell இருக்கிறது unicellular organisms ன்னு சொல்லுவோம், while others like us are composed of many cells. அதை வந்து multicellular organisms ன்னு சொல்லுவோம். ஓகே, unicellular organisms பார்த்தீங்கன்னா they are capable of independent existence, like bacteria, fungi, virusலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இண்டிபெண்டா எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா. So anything less than a complete structure of a cell does not ensure independent living. Okay, அது non-living thing னு சொல்லுவோம். So cell is the fundamental structural and functional unit of all living organisms. This is very important. Okay, so Anton von Leeuwenhoek microbiologist வந்து first he saw and described a live cell. Then Robert Brown வந்து he discovered the nucleus. தென் இன்வென்ஷன் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் வந்தது. அதுக்கப்புறம் லேட்டர் அதை இம்ப்ரூவ் பண்ணி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்தது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ் ஆஃப் த செல் வந்து நமக்கு ரிவீல் ஆச்சு. ஓகேயா, நெக்ஸ்ட் செல் தியரி பத்தி பார்க்கலாம். ஷ்லீடன் அண்ட் ஷ்வான் அப்படின்ற ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் செல் தியரியை வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. பட் அவங்க வந்து எப்படி நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத அவங்க வந்து கம்ப்ளீட்டா சொல்லலை. ஸோ ருடால்ஃப் விர்ச்சோவ் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் இன் 1855 he first explained cells divided and new cells are formed from the pre-existing cells அப்படின்னு சொன்னது வந்து ருடால்ஃப் விர்ச்சோவ். ஓகே, ஸோ he modified the hypothesis given by Schleiden and Schwann and proposed this cell theory. ஸோ omnis cellula e cellula. ஓகே, ஸோ இதை வந்து நீட்ல கேட்டிருக்காங்க 2015ல. omnis cellula e cellula concept of cell division was proposed by Rudolf Virchow is the answer. Okay, so what is the cell theory proposed by him? All living organisms are composed of cells and products of cells, and all cells arise from pre-existing cells. This is the cell theory proposed by Rudolf Virchow. So this is the cell theory. All living organisms are composed of cells and products of cells, and new cells arise from the pre-existing cells, and cell is the basic unit of organism. Okay, next let's see the overview of cell. So inside each cell பாத்தீங்கன்னா dense membrane bound structure இருக்கும் called nucleus. So இந்த nucleus குள்ள தான் வந்து டிஎன்ஏ இருக்கும், குரோமோசோம் இருக்கும். அந்த குரோமோசோம்குள்ள டிஎன்ஏ இருக்கும், அதுக்குள்ள ஜீன் இருக்கும். ஸோ இப்படிதான் நியூக்ளியஸ்குள்ள தான் நமக்கு டிஎன்ஏ இருக்கும், நமக்கு தெரியும். ஸோ யூகேரியோட்டிக் செல்ல பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் வந்து மெம்ப்ரேன் பவுண்டா இருக்கும். வேற ப்ரோகேரியோட்டிக் செல்லில் வந்து மெம்ப்ரேன் பவுண்ட் நியூக்ளியே இருக்காது, நேக்கர்டாக தான் அந்த டிஎன்ஏ வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்லில் இருக்கும். ஸோ பிசைட்ஸ் நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா அதர் மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் யூகேரியோட்டிக் செல்லில் இருக்கும், லைக் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, மைக்ரோபாடிஸ் அண்ட் வேக்யூல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்தராக டீட்டெயில்டாக யூகேரியோட்டிக் செல் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ரோகேரியோட்டிக் செல்லில் பார்த்தீங்கன்னா நோ மெம்ப்ரேன் பவுண்ட் நியூக்ளியே, மெம்ப்ரேன் பவுண்டாக இருக்காது. இந்த மாதிரி மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் ப்ரோகேரியோட்ஸில் இருக்காது. ஸோ போத் ப்ரோகேரியோட்டிக் அண்ட் யூகேரியோட்டிக் செல்லில் என்ன காமனாக இருக்கும்னா சைட்டோபிளாசம் இருக்கும். அது வந்து செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் தட் ஆக்குபைஸ் த வால்யூம் ஆஃப் த செல். அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும், நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் நடந்து இதுதான் வந்து செல்லை லிவிங் ஸ்டேட்டில் வச்சுருக்கோம். ஸோ ரிபோசோம்ஸும் வந்து நான் மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல். ஸோ நான் மெம்ப்ரேன் பவுண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்கனலில் வந்து அது மேலே சுற்றி ஒரு மெம்ப்ரேன் வந்து பவுண்ட் ஆகலைன்னா அது நான் மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல்னு சொல்லுவோம். ஸோ இது போத் ப்ரோகேரியோட்ஸ் அண்ட் யூகேரியோட்ஸில் இருக்கும், ப்ரோகேரியோட்டிக் செல் அண்ட் யூகேரியோட்டிக் செல்லில். பட் யூகேரியோட்டிக் செல்லில் பார்த்தீங்கன்னா இன் அடிஷன் டு சைட்டோபிளாசம் இது வந்து மைட்டோகாண்ட்ரியா அண்ட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லையும் இருக்கும். அந்த மாதிரி பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இன் அடிஷன் டு சைட்டோபிளாசம் குளோரோபிளாஸ்ட்லையும் இருக்கும்.
ஸோ இதான் வந்து யூகேரியோட்டிக் செல், திஸ் இஸ் ப்ரோகேரியோட்டிக் செல். இதில் பார்த்தீங்கன்னா மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியை இருக்குது, இங்கே வந்து மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியை இல்லை, நேக்கட் டிஎன்ஏ இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நிறைய மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்குது. வேற ப்ரோகேரியோட்டிக் செல்லில் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இல்லை. ரிபோசோம்ஸும் அதுக்கப்புறம் சைட்டோபிளாசமும் காமனாக இருக்குது ரெண்டுக்குமே. அந்த மாதிரி ரிபோசோம் பார்த்தீங்கன்னா யூகேரியோட்டிக் செல்லில் இன் அடிஷன் டு சைட்டோபிளாசம் இது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மைட்டோகாண்ட்ரியாலையும் இருக்கும். Okay, so this is the difference between eukaryotic and prokaryotic cell. In the ribosome na it's a site for protein synthesis in both prokaryotic and eukaryotic cell. So animal cells la pathina another non membrane bound organelle irukum. ரிபோசோம் ஒரு நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். அதே மாதிரி இன்னொரு நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் வந்து அனிமல் செல்ஸ்ல இருக்கும், அதான் சென்ட்ரோசோம். இட் வில் ஹெல்ப் இன் செல் டிவிஷன். ஓகே, ஸோ செல்ஸ் பார்த்தீங்கன்னா will differ greatly in size, shape and activities. ஸோ மைக்கோபிளாஸ்மாஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஜீனஸ் ஆஃப் பாக்டீரியா. அது வந்து ஸ்மாலஸ்ட் செல்ஸாக இருக்கும், 0.3 மைக்ரோமீட்டர் தான் இருக்கும். அந்த மாதிரி பாக்டீரியா, டிபிக்கல் பாக்டீரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 to 5 மைக்ரோமீட்டர் இருக்கும். லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட் சிங்கிள் செல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் ஆஃப் அன் ஆஸ்ட்ரிச். இதெல்லாம் வந்து நீட்ல வந்து நீட் பெர்ஸ்பெக்டிவ்ல கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் லைக் அஸ் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸ்ல 7 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர் இருக்கும் அதோட சைஸ். அந்த மாதிரி நர்வ் செல்ஸ்லாம் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் செல்ஸ். ஸோ ஷேப்பும் வந்து இட் வில் வேரி, டிஸ்க் லைக்காக இருக்கும், பாலிகோனலாக இருக்கும், கியூபாய்டாக இருக்கும், த்ரெட் லைக்காக இருக்கும், காலம்னார் ஆர் ஈவன் இர்ரெகுலர் ஷேப்பாக கூட இருக்கும். அதோட ஷேப் வில் வேரி வித் தி ஃபங்க்ஷன் தே பெர்ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இல்லையா. அப்போ நர்வ் செல்ஸ் வந்து இந்த ஷேப்பில் இருக்குது, ஏன்னா இது வந்து நர்வ் சிக்னல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் இருந்தால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் இல்லையா, அந்த இம்பல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ த ஷேப் வில் வேரி பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷன் தே பெர்ஃபார்ம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ரோகேரியோட்டிக் செல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் என்னென்ன, பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்கோபிளாஸ்மா, பியூரோ நியூமோனியா லைக் ஆர்கானிசம்ஸ், இதெல்லாம் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ். ஸோ கம்பேர் டு யூகேரியோட்டிக் செல்ஸ், இது வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் வந்து வில் மல்டிப்ளை மோர் ரேப்பிட்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் வில் வேரி கிரேட்லி இன் ஷேப் அண்ட் சைஸ். இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு யூகேரியோட்டிக் செல்லோட இந்த ப்ரோகேரியோட்டிக் செல்ஸை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்து 4 பேசிக் ஷேப்ஸ் ஆஃப் பாக்டீரியா வந்து பெசிலஸ், ராட் லைக், காக்கஸ், பெரிக்கல் அண்ட் விப்ரியோனா கமா ஷேப்டாக இருக்கும். ஸ்பைரிலம் வந்து ஸ்பைரல் ஷேப்டில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோகேரியோட்ஸ்லேயும் செல் வால் இருக்கும் சரௌண்டிங் தி செல் மெம்பரேன் except in mycoplasma. The exception is mycoplasma, it doesn't have a cell wall. இதை வந்து நீட் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ப்ரோகேரியோட்டிக் செல்ல பார்த்தீங்கன்னா அடிஷன் டு இந்த ஜீனோமிக் டிஎன்ஏ. ஸோ ஜீனோமிக் இப்போ வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்லில் என்னதான் மெம்பரேன் பவுண்டா இல்லைனாலும் இது வந்து இந்த நியூக்ளியஸ் வந்து ஸ்கேட்டர்டாலாம் இருக்காது, அது நியூக்ளியாய்டு அப்படின்ற ஒரு ரீஜியனில் வந்து இன்டாக்டாக தான் இருக்கும். ஸோ இன் அடிஷன் டு ஜீனோமிக் டிஎன்ஏ ப்ரோகேரியோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எக்ஸ்ட்ரா செல்லுலார், இந்த சர்க்கிள் ஷேப்டு டிஎன்ஏ இருக்குது பாருங்கள், ஸ்மால் எக்ஸ்ட்ரா செல்லுலார் பிளாஸ்மிட்ஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலாரில் ஸ்மால் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இதை தான் வந்து பிளாஸ்மிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு +2ல வந்து இதை வச்சு வெக்டாராக யூஸ் பண்ணி ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது நான் டூல்ஸ் ஆஃப் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஹையர் ஸ்டடீஸ் படிக்கும்போது உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ பிளாஸ்மிட் இருக்கும், ஜீனோமிக் டிஎன்ஏ இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ, இது ஜீனோமிக் டிஎன்ஏ. அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம், அதுக்கப்புறம் சைட்டோபிளாசமில் ரிபோசோம்ஸ் வந்து இருக்கும், நான் மெம்பரேன் பவுண்ட், அதாவது எந்த மெம்பரேனும் இதில் பவுண்ட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல் வால் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம், சைட்டோபிளாசம் எவ்ரிதிங். ஓகே, ஸோ நியூக்ளியாய்டு, அந்த நியூக்ளியாய்டுன்ற ரீஜனில் தான் ஜீனோமிக் டிஎன்ஏ இருக்கும். ஸோ செல் என்வலப் அண்ட் இட்ஸ் மாடிஃபிகேஷன். ஸோ மோஸ்ட் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸில் பார்த்தீங்கன்னா கெமிக்கலி காம்ப்ளெக்ஸ் செல் என்வலப் இருக்கும். இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், யூகேரியோட்டிக் செல்ல இட்ஸ் சிம்பிள், பட் ப்ரோகேரியோட்டிக் செல்ல கெமிக்கலி காம்ப்ளெக்ஸ் செல் என்வலப் இருக்கு. ஸோ இந்த என்வலப் வந்து இட்ஸ் 3 லேயர்டு ஸ்ட்ரக்சர். அவுட்டர் மோஸ்ட் இருக்கிறது வந்து கிளைகோகேலிக்ஸ், நடுவில் இருக்கிறது வந்து செல் வால், அதுக்கப்புறம் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ இது வந்து டிஸ்டிங்க்ட் ரோல் இதுக்கு இருந்தாலும், பட் ஆல் த 3 கம்பைன் டுகெதர் அஸ் அ ப்ரொடெக்டிவ் யூனிட் ஃபார் தி செல். ஓகே,
ஸோ இந்த பேசிஸ் ஆஃப் ஆன் த பேசிஸ் ஆஃப் த டிஃபரன்சஸ் இந்த செல் என்வலப் பொறுத்து கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியான்னு டிவைட் ஆகும். ஸோ இதில் தான் கிராம் ஸ்டெயினிங் பண்ணுவாங்க. ஸோ பிரைமரி ஸ்டெயின் லைக் கிறிஸ்டல் வயலட் யூஸ் பண்ணி ஸ்டெயின் பண்ணும்போது இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா லைக் ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரியஸ்லாம் இட் வில் டேக் அப் தி கிராம் ஸ்டெயின் அண்ட் லுக் லைக் அ வயலட் கலர், ஓகே, மைக்ரோஸ்கோப்பில். பட் கிராம் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த வயலட் கலரை எடுத்துக்காது, ஓகே, பிகாஸ் ஆஃப் தி டிஃபரன்ஸ் ஆன் தி செல் என்வலப், ஓகே. So this is the difference of the bacteria, gram positive and gram negative. So glycocalyx பாத்தீங்கன்னா it will differ in composition and thickness among different bacteria. So loose sheet-ஆ இருந்ததுன்னா slime layer-னு சொல்லுவோம், thick and tough-ஆ இருந்ததுன்னா capsule-னு சொல்லுவோம். So அந்த glycocalyx-ன்றது outermost layer. இது பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல நம்ம சொல்லியிருக்கிறது வந்து tough and thick capsule. So இதுவே வந்து loose sheet-ஆ இருந்ததுன்னா அது slime layer-ஆ இருக்கும். இது tough and thick-ஆ இருக்கிறதுனால இந்த glycocalyx வந்து இங்க வந்து capsule-னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா செல் வால் தான் வந்து இட் டிட்டர்மைன்ஸ் தி ஷேப் ஆஃப் த செல் அண்ட் ப்ரொவைட்ஸ் தி ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட். இந்த செல் வால் தான் ப்ரொவைட் பண்ணும். இதுதான் வந்து ஒரு செல்லை வந்து கொலாப்ஸ் ஆகாம டெசிகேட் ஆகாம ஆல்சோ பர்ஸ்ட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது வந்து செல் வால் தான். அடுத்து பிளாஸ்மா மெம்பரேன் பார்த்தீங்கன்னா இட் வில் பி செலக்டிவ்லி பெர்மியபிள் இன் நேச்சர் அண்ட் இன்ட்ராக்ட்ஸ் வித் த அவுட் சைட் வேர்ல்டு. ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் வந்து இட் வில் பி சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர் டு தி யூகேரியோட்டிக் செல், ஓகே. ஸோ மீசோசோம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் நீட் பெர்ஸ்பெக்டிவ். இது வந்து நிறைய வருஷம் நீட்டில் கேட்டிருக்காங்க. இட்ஸ் அ ஸ்பெஷலைஸ்டு மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் ஃபார்ம்டு பை தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இங்கே பாருங்க, இட் இஸ் ஃபார்ம்டு பை தி எக்ஸ்டென்ஷன், இந்த பிளாஸ்மா மெம்பரேனோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து மீசோசோம். இது வந்து இன்வாஜினேஷன்ஸாகவும் இருக்கும், டியூபியூல்ஸாகவும் இருக்கும். டியூபியூல்னா ஒரு டியூப் மாதிரி, மைன்யூட் டியூப் மாதிரி இருக்கிறது. லேமெல்லாவாகவும் இருக்கும், அப்படின்னா தின் லேயர். ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் இன்க்ளூஷன்ஸ் டியூபியூல்ஸ் ஒரு லேமெல்லா. அப்புறம் இது செல் வால் ஃபார்மேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், ரெஸ்பிரேஷன், செக்ரீஷன் ப்ராசஸ் டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் என்சைமேட்டிக் கண்டென்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இப்படி ஆச்சுன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரேன் இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ மீசோசோம் வந்து இந்த ரோல்லாம் ப்ளே பண்ணும். ஆல்சோ யூகேரியோட்ஸ்ல வந்து மைட்டோகாண்ட்ரியா ப்ளே பண்ற ரோலை ப்ரோகேரியோட்ஸ்ல இந்த மீசோசோம் ப்ளே பண்ணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீட் பெர்ஸ்பெக்டிவ்ல இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன் சம் ப்ரோகேரியோட்ஸ் லைக் சைனோபாக்டீரியா பார்த்தீங்கன்னா அதர் மெம்பரேனஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்டு தி சைட்டோபிளாசம் இருக்கும். ஸோ அது வந்து குரோமட்டோஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ குரோம்னாலே இந்த கலர் தான் இல்லையா? ஸோ இதில் பிக்மெண்ட் இருக்கும். இதை வந்து நீட் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பாக்டீரியல் செல் பார்த்தீங்கன்னா மொட்டைலாவும் இருக்கும், நான் மொட்டைலாவும் இருக்கும். ஸோ மொட்டைல்னா வந்து பாக்டீரியா கேன் மூவ், நான் மொட்டைல்னா பாக்டீரியல் செல் வந்து மூவ் ஆகாது, அது நான் மொட்டைல்னு சொல்லுவோம். ஸோ மொட்டைல்ன்றது வந்து ஹேவ் thin filamentous extension from their cell wall, அதான் flagella. So in the bacterial flagellum is made up of 3 parts: filament, hook and basal body. But in the filament தான் it's a longest portion. இதுதான் வந்து extend from the cell surface to the outside, okay. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஃபிளாஜெல்லா பைலை அண்ட் ஃபிம்ப்ரே இருக்கும். இது வந்து எந்த மொட்டிலிட்டிக்கு எந்த ரோலும் ப்ளே பண்ணாது. இங்கே பாருங்க, இதுதான் பைலை. இது வந்து டியூபுலார் ஸ்ட்ரக்சர் மேட் அப் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரோட்டீன், டியூப் மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி பிரிசில் லைக் ஸ்ப்ரவுட் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் வந்து ஃபிம்ப்ரேன்னு சொல்லுவோம். இதுவும் மொட்டிலிட்டியில எந்த ரோலும் ப்ளே பண்ணாது. பட் இது வந்து ஸ்ட்ரீம்ஸில் இருக்க ராக்ல, அதுக்கப்புறம் வந்து ஹோஸ்ட்லலாம் வந்து அந்த பாக்டீரியல் செல் அட்டாச் ஆகுறதுக்கு இட் வில் ஹெல்ப், ஓகே. ஸோ சில பாக்டீரியாவில் இருக்கும். இதை வந்து நீட்டில் வந்து கேட்டிருக்காங்க. நீட் 2015 இந்த ஃபிம்ப்ரேயோட கொஷின் கேட்டிருக்காங்க. எது வந்து வில் ஹெல்ப் டு அட்டாச் த பாக்டீரியா டு ராக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ரிபோசோம்ஸ் வந்து next ribosome is associated with plasma membrane of the cell, okay. So it is made up of 2 subunits, 50s and 30s. In the subunits together form the 70s prokaryotic ribosome. இது நீட் 2025 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அண்ட் ரிபோசோம்ஸ் தான் இட்ஸ் சைட் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ், ஓகே. So இதில் வந்து several ribosomes may attach to a single mRNA to form a chain called polyribosomes or polysomes. இதுவும் வந்து it's important in neat aspect, okay. Next, inclusion bodies வந்து reserve materials அதெல்லாம் வந்து எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும்னா இந்த ஃபார்ம் ஆஃப் inclusion bodies சைட்டோபிளாசம்ல ஸ்டோர் ஆகிருக்கும், ஓகே. ஸோ இட் வில் லை ஃப்ரீலி இன் த சைட்டோபிளாசம். இதுக்கு எந்த மெம்பரேனும் இதில் பவுண்ட் ஆகிருக்காது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆர் பாஸ்பேட் கிரானியூல்ஸ்,
சைனோஃபிஷியன் கிரானியூல்ஸ், கிளைகோஜன் கிரானியூல்ஸ். இதையும் நீட் 2015ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ப்ரோகேரியோட்டிக் செல் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் யூகேரியோட்டிக் செல் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ helpful, kindly subscribe my channel and don't forget to like, comment and share. Thank you.